பங்குனி உத்திரம் தமிழ் மாதத்தில் 12வது மாதம் இந்த பங்குனி மாதம். அதேபோல் நட்சத்திரத்தில் 12வது நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம். இவை இரண்டும் பௌர்ணமி திதியில் சேர்ந்து வருகின்ற நன்னாளே பங்குனி உத்திர திருநாள். பங்குனி உத்திரம் என்றாலே கல்யாண விரதம்தான். 8 வகையான மகா விரதங்களில் கல்யாண விரதமும் ஒன்று என்று கந்த புராணத்தில் குறிப்பிடப்படுகின்றது. பங்குனி உத்திரம் என்றுடைய நினைவுக்கு வருவது எல்லா தெய்வங்களுக்கும் தேவர்களுக்கும் திருமணமான நாளாக சொல்லப்பட்டுள்ளது. தேவி பார்வதி, ஐயன் சிவபெருமான் திருக்கல்யாணம், பிரபு ஸ்ரீராமன் சீதாதேவி திருக்கல்யாணம், முருகக்கடவுளுக்கும் வள்ளி தாயாருக்கும் திருக்கல்யாணம், தேவலோகத்தின் அரசன் தேவேந்திரனுக்கும் தேவி இந்திராணிக்கும் திருமணம் ஆன நன்னாள். இதே நாளில்தான் அகத்திய மாமுனிவருக்கும் தேவி முத்திரையும் திருமணம் செய்து கொண்டதாக கந்த புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி நவகிரக மண்டலத்தில் உள்ள சந்திரர் அழகும் திறமையும் கொண்ட 27 நட்சத்திர கன்னியரை மனம் செய்து கொண்டதும் இந்த பங்குனி உத்திர நன்னாள்தான் என்று புராண கதைகளில் சொல்லப்பட்டுள்ளது. மேலும் ஐயப்பன் அவதரித்த தினமும் இந்த பங்குனி உத்திர திருநாளதாம். திருமணத்திற்காக காத்திருப்பவர்கள் நல்ல இடத்தில் வரன் அமைவதற்காக இந்நாளில் விரதம் இருந்து வழிபட்டு வந்தால் மகிழ்ச்சியான இல்லற வாழ்க்கை அமையும் என்பது ஐதீகம். இந்த பங்குனி உத்திர திருநாளில் முருகப்பெருமான ஆலயங்களிலும் சிவபெருமான ஆலயங்களிலும் திருக்கல்யாண விழா களை கட்டும். இந்த திருமண விழாவை காண ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூட்டம் அலைமோதும். மேலும் ஆலயங்களில் அவருக்காக காவடி எடுப்பது, பால்குடம் எடுப்பது போன்ற வழக்கமும் முருக ஆலயங்களில் உண்டு. மிக்க நன்றிகளுடன் அபிராஜு.